இப்போ விஜயோட ஜாதகத்தின்படி அவருக்கு இப்ப கடகத்துல அஷ்டம சனி இப்பெல்லாம் போகும்போது அவருக்கு இப்ப நேரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதனாலதான் அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனின்னு பேர். இப்போ அந்த காலகட்டத்தில் தான் தம்பி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார். அதுக்கு ஒரு சிரமங்கள் ஏற்படும், அதெல்லாம் அவர் சமாளிச்சு வெளியில வர வேண்டியது இருக்கும். விஜய் அவர்கள் கை கட்டி நிறைய அழுக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் பாப்பாரு. ஒழுங்கான பாதையில போய்கிட்டு இருந்த ஒருத்த தப்பான பாதையை தேர்ந்தெடுப்பான். அதே மாதிரி நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒருத்த தவறான முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பான். தொழிலில் சரியாக போய்கிட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் செய்ய போகிறேன்ட்டு இதை கெடுத்து அதையும் கெடுப்பான். அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கரெக்டாக அஷ்டமத்து சனி முடிஞ்சோடனே எலெக்ஷன் வருது. அப்போ இது இப்போ அவருக்கு நல்லா இருக்குன்னு இருக்கு. அவர் ஜெயிப்பாரா தோற்பாரா அப்படிங்கிறதெல்லாம் இனி எலெக்ஷன் டேட் வரணும், தடைகளை தாண்டி போகணும். இப்போ இது வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய உடஞ்சலோ தடைகளோ தாமதங்களோ இனிமேல் இருக்காது. இந்த கடகராசிக்காரங்களை மாதிரி ஒரு மனசால ஈகை மனப்பான்மை, மனசால இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் மற்றவங்ககிட்ட பார்க்க முடியாது. காமராஜரும் கடகராசியில் பிறந்தவர். ரொம்ப சத்தியவானாக இருந்தார், நீதியோடு இருந்தார், நேர்மையோடு இருந்தார், ஊழல் இல்லாமல் இருந்தார், மக்களுக்காகவே வாழ்ந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரை சொல்லி தான் காங்கிரஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். காமராஜர் ஆட்சி அவன் போன்றான். விஜய் கூட சொல்றாரா இல்லையா? பொது வாழ்க்கைக்கு வந்ததுனால உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவுகள் எடுப்பது, அது அரசியலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் தீங்க தான் செய்யும். இந்த 3 பேரை வச்சு தான் தமிழ்நாட்டு அரசியல இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சிம்மராசி, எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கன்னிராசி, புதிதாக களமிறங்கிய தம்பி விஜய் அவர்களுக்கு கடகராசி. முதலமைச்சருக்கெல்லாம் கூட உடல்நிலைகள் பாதிப்பு வராமல் பார்த்துக்க வேண்டியது கட்டாயம். இந்த அஷ்டமச்சனியில் பிறந்த குழந்தை செத்து பொழைச்சி தான் வெளியில் வரும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா MS ராமலிங்கம் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போது அப்பப்போ நம்ம ஒரு கரண்ட் டாபிக் பேசுவோம். இப்போ என்னென்னா சனி பயிற்சி போயிட்டுருக்கு. பட் சனி பயிற்சியை தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போகுதுன்னு கூட வச்சுக்கலாம். பட் அது இன்னொருத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயமா நம்ம பேசாமல் ஜோதிடமாக பார்க்கலாம் அப்படின்றதான் இந்த கேள்வியாக இருக்குது. விஜய் அவர்கள் முன்னாடி கட்சின்னு ஒன்று தொடங்கின போதே நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அடுத்த வருஷம் அவர் நிறையா இன்னும் கை கட்டி நிறைய அழுக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் பார்ப்பாருன்னு. அது நீங்கள் ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க. பட் அதே போல் ஒரு வருஷம் கழித்து நம்ம பார்த்தோன்னா அந்த ஸ்டாம்பேடு, கரூர் ஸ்டாம்பேடு நடந்துச்சு. இதை மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இப்போது விஜயோட ஜாதகத்தின்படி அவருக்கு இப்போ அந்த கடகத்தில் அஷ்டம சனி இப்படிலாம் போகும்போது அவருக்கு இப்போ நேரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலாக அவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது அஷ்டமத்து சனி. இது ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் நீண்ட காலமாக போட்ட திட்டங்களை, நீண்ட நாள் லவ் பண்ண பொண்ணை, நீண்ட நாளாக கட்ட வேண்டிய வீட்டை, நீண்ட நாளாக வாங்க வேண்டிய நிலத்தை, இப்படி ரொம்ப காலம் யோசித்து நடவாது போன ஒரு காரியத்தை ஒரு நெருக்கடியில் கொண்டாந்து விட்டு ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுல பிரம்மாண்டமான ஒரு கிரகம் அட்டமத்து சனி. இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு பேர். என்ன அகப்பட்டு போகிறது? இப்படி தான் ரொம்ப காலமாக நடக்காத ஒன்றை எப்படியாவது பண்ணி ஆகணும்னு ஒரு விஷயத்தில் போய் உள்ளே நுழையிறான் பாருங்க. அப்போது அந்த விஷயத்தில் இந்த மனிதன் அகப்பட்டு கொள்ளுகிறான் அப்படின்னு பொருள். அதனால தான் அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனின்னு பேர். இப்போ அந்த காலகட்டத்தில் தான் நடிகர் விஜய் அவர்கள், தம்பி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி ஆரம்பிக்கிற போது அந்த அமைப்புகள்லாம் பார்த்துட்டு நான் சில இடங்களில் பேசியிருந்தேன். 2026 அவருக்கு ஒரு சிரமங்கள் ஏற்படும். இல்லை 2025 அந்த கரூர் மாநாடுலாம் அப்போ தான் நடந்தது இல்லையா? சில சிரமங்கள் ஏற்படும், அதெல்லாம் அவர் சமாளித்து வெளியில் வர வேண்டியது இருக்கும், அது ஒரு அனுபவ பாடமாக இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தோம். அது நடந்து முடிஞ்சது. இப்போதைக்கு அவரை பற்றி நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அட்டமத்து சனி முடிஞ்சு போச்சு இல்லை சார், அப்போ எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அட்டமத்து சனி என்பது அகப்பட்டவன்னு சொன்னல, இப்போ அகப்பட்டது முடிஞ்சு போச்சு. இப்போ அவரும் சரி, அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல், அரசியல், அதாவது அமைப்புகளும் சரி, இப்போ அது வாட்டில் மூவ் ஆகும். ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகாது, அது வாட்டில் போக ஆரம்பிக்கும். இவர் நினைத்தபடி வேலை பார்க்கக்கூடிய சாத்தியங்கள் ஏற்படும், நினைத்தபடி கூட்டம் கூடும், நினைத்தபடி தொண்டர்கள், மக்கள், அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள், இவங்கெல்லாம் அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கரெக்டாக அட்டமத்து சனி முடிஞ்சோடனே எலெக்ஷன் வருது. அப்போது இந்த அட்டமத்து சனி முடிஞ்சு போன உடனேயே ஒரு பட்டினி கிடந்தவனுக்கு சோறு கொடுத்தா எப்படி அவனுக்கு ஒரு மனதிருப்தியும் ஒரு தெம்பு தைரியமும் வருமோ, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த அட்டமத்து சனி முடிஞ்ச உடனே அவருக்கு கிடைக்குது. அப்போ அந்த காலகட்டத்தை என்ன பண்ணுறது? பயன்படுத்தணும்ல. சரியாக எலெக்ஷனும் வருது. அப்போ இது இப்போ அவருக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கணும் நம்ம. அப்போ இந்த அட்டமத்து சனி முடிஞ்சதுனால தம்பி விஜய் அவர்களுக்கு அவர் ஜெயிப்பாரா தோற்பாரா அப்படிங்கிறதெல்லாம் இனி எலெக்ஷன் டேட் வரணும், எத்தனையோ தடைகளை தாண்டி போகணும். ஆனால்
இப்போ இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான இடைஞ்சலோ தடைகளோ தாமதங்களோ இனிமேல் இருக்காது. அவர் நினைத்தபடி காரியத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல் அவருக்கு இப்போ உருவாகுது. இப்போ நம்ம இதை வச்சு பேசும்போது விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கடகம்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆட்சியில் இருக்கிற ஆதிக்கத்தில் இருக்கிற அந்த கடகராசிக்காரங்க வந்துட்டு பார்த்தா ஒன்று இந்த லவ்னாலும் சரி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டபர்னாக இருப்பாங்க. அவன் நல்லவனோ கெட்டவனோ பட் நீ தாங்கிற மாதிரியான ஒரு ஸ்டபர்னஸ் வந்துட்டு இந்த கடகத்துக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது எப்படி சார்? இல்லை, பொதுவாகவே கடகராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ரொம்ப அதில் ஒரு நியாய தர்மம் இருக்கும். இந்த கடகராசிக்காரங்களை மாதிரி ஒரு மனசால ஈகை மனப்பான்மை, மனசால இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து மற்றவங்ககிட்ட பார்க்க முடியாது. அப்படி சொல்ல போகிற போது நான் போன வாட்டியே ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தேன். காமராஜரும் கடகராசியில் பிறந்தவர். ரொம்ப சத்தியவானாக இருந்தார், தர்மவானாக இருந்தார். ஆமாம், சத்தியவானாக இருந்தால், நீதியோடு இருந்தார், நேர்மையோடு இருந்தார், ஊழல் இல்லாமல் இருந்தால், மக்களுக்காகவே வாழ்ந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரை சொல்லி தான் காங்கிரஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். காமராஜர் ஆட்சி அவன் போன்றான். அந்த அளவுக்கு இன்னைக்கு வரக்கூடிய தந்ததிகளுக்கு கூட காமராஜ் ஆட்சின்னு என்னங்கிறவளும் தெரிஞ்சு வச்சிருக்கான். விஜய் கூட சொல்றாரே சார், சொல்றாரா இல்லையா? அப்போ இந்த கடகத்தில் உள்ளவர்களுக்கு எப்போதுமே நியாய தர்மம் ரொம்ப பிடிக்கும். இந்த நியாய தர்மத்தில் இறங்குகிற போது ஏற்படுகிற இடைஞ்சல் கண்டிப்பாக வரும். அதை டீல் பண்ணுறதுல இவங்க கொஞ்சம் ஃபெயிலியர் ஆவாங்க. என்ன காரணம்? உணர்ச்சி வசப்படுவாங்க, எமோஷனல் ஆகிடுவாங்க. அப்போ அந்த உணர்ச்சி வசப்படுவது எமோஷனல் ஆகிறதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தால் அவங்களோட ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். அவங்க நினச்சதை பார்த்து போகிறதுக்கு உண்டான பாதை சிறப்பாக இருக்கும். அது சில பேர்களுடைய சொந்த விஷயங்களும் சிலதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. எப்போதுமே ஒரு மனிதனுடைய பர்சனல் அப்படிங்கிறது அது அவரோட விஷயம், அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டதுனால அவரை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பொது வாழ்க்கைக்கு வந்ததுனால உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவுகள் எடுப்பது, அது அரசியலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் தீங்க தான் செய்யும், கெட்டது தான் போய் முடியும். அது அவருக்கும் தெரியாது ஒன்றும் இல்லை. இவ்வளோ தூரம் இத்தனை படங்கள் நடித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையனுக்கு இதெல்லாம் புரியும். ஓகே சார், இப்போ இந்த அஷ்டம சனிங்கிறது பொதுவாகவே வந்து நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ரொம்ப நாளாக ஒன்று இழுத்துட்டு இருக்கிறதுல கொண்டு வந்து நமக்கு வந்து நிப்பாட்டி விட்டு போயிடும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தா மார்ச் 6 இன்னையோட சனிப்பெயர்ச்சி முடிய வேண்டியது. பட் அப்படியே ஒரு பெரிய ட்ராக்கை மாற்றி விட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் தேர்தலை முன்னிட்டு கூட சொல்லலாம். இப்போ அது அப்படியே சிம்ம ராசிக்கு வந்திருக்கு. இப்போ சிம்ம ராசிக்காரங்களாம் என்னென்ன பாடுபட போகிறாங்க? ஏன்னா முதலமைச்சர் வந்துட்டு சிம்மராசி, அட்டமச்சனி சிம்ம ராசிக்கு வரல, சிம்ம ராசிக்காரங்களுக்கு அட்டமச்சனி வருது. சரியா? இப்போ கடகத்துக்கு அட்டமச்சனி முடிஞ்சு போச்சு, இப்போ சிம்மத்துக்கு வரப்போகுது. அதே மாதிரி கன்னிக்கு 7ஆம் இடத்துல வரப்போகுது. இந்த 3 பேரை வச்சு தான் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்குது. யாரை வச்சு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சிம்ம ராசி, எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கன்னி ராசி, புதிதாக வந்து களமிறங்கி கலக்கிட்டு நான் தான் 2ஆவதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்களுக்கு கடகராசி. 2வது இல்லை சார், முதலமைச்சர். சரி, ஏதோ ஒன்று கடகராசி. அப்போ இந்த 3 ராசிகளும் வரிசையாக இருக்குது. இதில் ஒருத்தர் வந்து சனியின் பிடியிலிருந்து தப்பிச்சிருக்கிறார், இளைஞர். மீதி இருவர்களும் சனியின் பிடியில் தான் இருக்கிறாங்க. அப்போது ஆளுகின்ற கட்சிக்காரங்களுக்கு அட்டமத்து சனி ஆரம்பம். அதே போல் ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்களுக்கு இப்போ 7ஆம் இடத்திற்கு போகிறாரு, கண்டக சனியாக போகிறார். இது ஒரு டஃப்பாக தான் இருக்கும். இப்போ இது ஜோசியர் சொல்லவே தேவையில்லை. நாட்டு நடப்பில் எங்கேயாவது ரோட்டோரத்தில் காய்கறி கடை வச்சிருக்க ஒரு பாட்டி கூட சொல்லுவோம், அரசியலை பற்றி சொல்ல போனால் எங்கெங்கே ஆளுக்கு ஒரு பக்கம் போட்டிருக்காங்க, என்ன பண்ணுவாங்களோ பாப்பம் பிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பாக இந்த சூழல் இருக்குது. இதுதான் அந்த சனி பகவானுடைய வேலை. அப்போ இதில் யார் என்ன மாதிரி ஜெயிச்சு வர்றாங்க அப்படிங்கிறது அவங்க பர்சனல் ஜாதகம், எலெக்ஷன் டேட்டு, ரிசல்ட் வருகிற டேட்டு, இதெல்லாம் வச்சு நம்ம இன்னும் சில நிகழ்ச்சிகளில் கணிக்கலாம். சார், இப்போ இந்த 7.5 சனியை விட இந்த அஷ்டம சனிங்கிறது ரொம்ப நெருக்கடியை உண்டாக்குமா சார்? ஏன்னா 7.5ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விரயம், அடுத்து ஜென்மம், அடுத்து பாத சனின்னு சொல்லி ஒரு 3 பாகமாக பிரிக்கிறாங்க. பட் இந்த அஷ்டம சனிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் பார்த்த வரைக்கும் இங்கிட்டு, அதாவது தனுசு மகரம் கும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்களை தாண்டி இந்த பக்கமாக மிதுனம் அடுத்து கடகம்னு வந்தவங்க, அதுவும் இந்த சிம்மராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா கதறாங்க. அதனால கேட்குறேன். இல்லை, உண்மைதான். அது 7.5 சனியை விட அட்டமத்து சனி என்பது கொஞ்சம் அதிக நெருக்கடிகளை கொடுக்கத்தான் செய்யும். இது எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையனை 1 கிலோமீட்டர் ஓட சொல்கிறோம், அவனுக்கு 7.5 நிமிஷம் டைம் கொடுக்குறோம், அவன் ரிலாக்ஸாக ஓடுவான். அதே பையனை கூப்பிட்டு உனக்கு 2.5 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன், 1 கிலோமீட்டர் ஓடுனா எப்படி இருக்கும்? ஒரு நெருக்கடி ஏற்படுதா? இப்படித்தான் அந்த 7.5 சனியை அட்டமச்சனியை புரிஞ்சுக்கணும். அட்டமச்சனி தாக்கம் என்பது கொஞ்சம் கடுமையானது தான். சில நேரங்களில் அது உடல் நலத்தை பாதிக்கப்படும். சில நேரங்களில் இப்போ
இப்போ இவங்க அரசியல் தலைவர்கள் எல்லாமே இன்னும் பிரச்சாரத்துக்கு போகணும், நல்ல வெயில் காலம் வேறு, உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இப்படிங்கிறதெல்லாம் கூட எனது வேண்டுகோள். இதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா முதலமைச்சருக்கெல்லாம், இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கெல்லாம் கூட உடல்நிலைகள் பாதிப்பு வராமல் பார்த்துக்க வேண்டியது கட்டாயம், அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி இந்த அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடியது 7.5 சனியை காட்டிலும் பல மடங்கு 3 மடங்கு அதிகபட்சம் நெருக்கடிகளை இறுக்கத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் எல்லாத்துக்குமே அமையும். அதனால தான் ஒரு குழந்தை பிறக்கிற போது கூட 7.5 சனியில் பிறந்தா கூட அது சளிகிடி பிடிச்சி காய்ச்சல் அடித்து அப்படி இப்படின்னு தப்பிச்சு வெளியில் வந்துடும். இந்த அஷ்டமத்து சனியில் பிறந்த குழந்தை செத்து பொழைச்சி தான் வெளியில் வரும். இப்படிங்கிற காட்சிகள்லாம் உண்டு. ஆனால் வந்துடும். எப்போவுமே சனி பகவானை பொறுத்தளவு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சனி பகவான் தான் தொழிலுக்கு அதிபதி, சனி பகவான் தான் பிரம்மாண்டத்துக்கு அதிபதி, சனி பகவான் தான் ஒரு இடத்துல ஒரு காரியம் நடக்கணும், ஒரு சுபிட்சமாக இருக்கணும்னு அவர் அங்கே இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கிற போது அவர் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்கிறதில்ல. என்ன அவர் வருகின்ற போது அவர் எப்படி இப்போ அட்டமத்து சனியாக வர்றாரா, ரொம்ப தலையில் உட்காந்து கொட்டுவார். 7.5 சனியாக வர்றாரா, ரொம்ப முதுகில் அடித்து கூட்டிகிட்டு போவார். நியாயமான் தானே, நீதிமான் தானே, ஒரு டீச்சர் தானே. ஒரு டீச்சருக்கு பக்கத்தில் குழந்தை ஜாலியாக இருக்குமா? இருக்காது இல்லை. அப்போ குழந்தை கொஞ்சம் நெருடலாக தானே இருக்கும். அப்படித்தான் இந்த பொதுமக்களாகிய நாம் 7.5 சனி அட்டமத்து சனியில் பதற்றம் அடைகிறோம். ஆனால் உண்மையை சொல்ல போகணுன்னா, ஒரு ஜோதிடராக சொல்லணுன்னா, அட்டமத்து சனி 7.5 சனி என்பது ஒரு பாடம் நடத்தும். நாம் எதை தொட்டு கொண்டு இருக்கிறோம், நாம் எப்படி இதிலிருந்து வெளியில் வரணும், அதுக்கு இடையில் நடக்கிற தவறுகளை திருத்திக்கிறது, பாடங்கள் கிடைப்பது, இதுதான் அந்த அட்டமத்து சனி 7.5 சனியோட விளையாட்டுக்களே. அப்போ இந்த 7.5 சனியும் அட்டமத்து சனியும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இவன் திருந்த மாட்டான், கற்றுக்க மாட்டான், புரிஞ்சிக்க மாட்டான், இந்த விஷயத்தை இப்படித்தான் செய்யணும்னு தெரிஞ்சிக்க மாட்டான், இப்படிப்பட்ட துன்பங்களில் போய் மாட்டிக்குவான். அதனால் இதுவும் தேவை. சார், ஜோதிடம் அப்படின்னாலே இந்த விதி மதி கதி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பர்சனலாக நான் ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா, நம்ம இது பண்ண வேணான்னு ஒன்று மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தாலும் அதை மீறி ஏதோ ஒன்று பண்ணுறோம். இதெல்லாம் தான் இதை ரிலேட் பண்ணி பார்க்குறதா, இந்த புத்தி இந்த மாதிரி அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது கேட்குறேன். சில விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னே தான் இருப்போம், இல்லை நம்ம அப்படி வாய் விடக்கூடாதுன்னு தான் நினப்போம். பட் அதை மீறி ஒன்று நடக்கிறது நம்ம என்ன சார் பண்ணுறது? தம்பி, விதி மதி கதி அல்லது விதி மதி சதின்னு சொல்லுவோம். விதி என்பதே மதியோடு தான் விளையாடும், உங்கள் உடம்போட விளையாடாது. மதின்னா உங்கள் மூளையை சொல்கிறேன், உங்கள் திங்கிங் அறிவை சொல்கிறேன். அப்போ மதின்னு தானே சொல்லுவோம். அதை கண்டிப்பாக அந்த மதியை சொல்கிறேன். இந்த விதி என்பதே மதியோட தான் விளையாடும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் வருது அப்படின்னா உடனே கதவை தட்டி, சனி பகவான் வந்தால் மற்ற கிரகங்கள் கதவை தட்டி உங்களுக்கு ஏதாவது துன்பத்தை கொடுத்துட்டு போக போதா? இல்லை. அதே மாதிரி நல்ல நேரம் வருது, கதவை தட்டி காலங்காத்தால் ஒரு லட்டு உருண்டை கொடுக்க போதா? இல்லை. இது என்ன செய்யும்னு கேட்டால் உங்கள் நினைவுகளோடு விளையாடும். அப்போது ஒழுங்கான பாதையில் போய்கிட்டு இருந்த ஒருத்தன் தப்பான பாதையை தேர்ந்தெடுப்பான். அதே மாதிரி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் தவறான முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பான். தொழிலில் சரியாக போய்கிட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் செய்ய போகிறேன்ட்டு இதை கெடுத்து அதையும் கெடுப்பான். இது எல்லாமே இந்த மதியோடு விளையாடுகிற விளையாட்டு தான். அதனால தான் சொல்கிறாங்க, விதியை மதியால் வெல்லலான நம்மாளுங்க. அப்போ விதி என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ மதியில் பலவானாக இருந்தால் விதி உன்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் அங்கே இருந்தது. சரியா? அப்போ மதியை தான் நீங்கள் பலமாக வச்சுக்கணும். இப்போ சில பேர் இப்போ உதாரணத்துக்கு பெரிய பெரிய ரிஷிகள், மாமுனிகள், பெரிய லெவலில் வாழக்கூடியவங்க, உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குது, டாட்டா இருக்குது, இவங்கெல்லாம் நமக்கு தெரிய கம்பெனிகளாக இருக்குது. அப்போ இவங்களுக்கெல்லாம் கெட்ட நேரமே வரலையா? அட்டமத்து சனியாக வரலையா? வந்தது இல்லை, வாழ்ந்தானே இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், இவங்களுக்கு ஒரு 100 கம்பெனி நடக்கிற இடத்துல 2 கம்பெனி தோற்று போனால் வெளியில் தெரியாது, ஒரு கம்பெனி நடத்துகிறவன் தோற்று போனால் ரோட்டுக்கு வந்துடுவான். கண்டிப்பாக. இதை வச்சு தான் அந்த விதி மதி சதி. அப்போ விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிற வார்த்தைக்கு அடையாளத்தின்படி கிரகங்களினுடைய விளையாட்டுக்கள் உங்களோட மதியோடு தான் விளையாடுமே தவிர அதுக்கு பேர் தான் விதி. கிரகங்கள் என்பது விதியை கொண்டு வருது, அந்த விதி மதியை ஆட்டி படைக்குது. இந்த மதி சரியாக இல்லைன்னா சதி வலையில் சிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் இந்த விதி மதி சதி. இல்லை கதி. கதின்னு நினச்சி ஐயோ அப்படி போயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு கதி. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. தேர்தல் நாளை முன்னிட்டு நம்ம தேர்தல் நாள் அறிவித்ததுக்கப்புறமா இன்னும் நம்ம தேர்தல் பற்றி நிறையா பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.